பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. சிலுவை நிழல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். திக்கெட்டு ஜனங்கள், ஏழை ஜனங்கள் மத்தியிலே இந்த ஊழியம் செய்யப்படுகிறது. எனவே தொடர்ந்து ஜெபத்திலே நீங்கள் அடியனை தாங்கும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நாம் தியானம் பண்ணியிருக்கிறோம். ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, மனுஷ முகத்தை பார்க்கிறான், நீ இதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறாண்டவரே. அநேக காரியங்களை குறித்து கலக்கத்தோடு பயத்தோடு கூட வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாமாப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குகிற தேவன், எங்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிற தேவன், நீர் உயிருள்ள தேவனப்பா. இப்பொழுதும் அடியனை மறைத்து நீர் உடைய வார்த்தையினாலே நீர் எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நான் தியானம் பண்ணியிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானங்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்னச்சியாதான் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது பாருங்கள், ஊழியக்காரருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம். ஆண்டவரையே நம்பியிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கூட அந்த நாட்களும் கூட அந்த வார்த்தையோடு கூட அவர் பேசுகிறார். நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்த போது இந்த வார்த்தையை ஆண்டவர் திரும்ப திரும்ப உணர்த்தி கொண்டு வந்ததுனால இந்த நாட்களும் கூட இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்னச்சியாதான் வாய்க்காதே போமா. இங்கே உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16 விழுந்தாலும் சரி, அது உன்னை நினைச்சாது அணுகாது. உன் கண்களை மாத்திரம் விழுவதை நினைச்ச பெயராய் காணப்போகிறாய். இதை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சூழ்நிலைகள் எல்லாம் தோல்வியாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம். அநேகர் உங்களுக்கு விரோதமாக கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அநேக எதிரிகள் கூட்டம் கூடமாக கூடி உங்களுக்கு விரதமாக ஏதாவது பண்ணிடணும், இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விரதமாக அநேக பேர் தந்திரங்கள் பண்ணலாம், மந்திரங்கள் பண்ணலாம், பலவிதமான போராட்டங்களோடு கூட உங்களுக்கு விரதமாக கூடி நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எத்தனை பேர் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்காக வழக்காடுகிறவர் பெரியவர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் பெரியவர், உங்களோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி அவங்களோடு கூட இருக்கிறார். எனவே உங்களுக்கு விரதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்ன செய்யாது வாய்க்காதே போகும். வீட்டில் உள்ள மனிதர்கள் மூலமாக உனக்கு விரதமாக எழும்பலாம். ஒரு சின்ன இடத்துக்காக இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய காரியங்கள் நடக்குது. வெட்டு குத்துன்னு சொல்லி எவ்வளோ காரியங்கள் நடக்குது. செய்வனை வச்சுருந்தாங்க. உலகத்தில் என்னத்தை கொண்டு போகிறோம் பாருங்கள். பரலோகராஜ்யத்துக்கு போகும்போது, நான் பரலோகத்துக்கு போகும்போது உலகத்தில் எவ்வளோதான் சொத்து இருந்தாலும், பணம் இருந்தாலும், கோடி கோடியாக சொத்து இருந்தாலும் கூட நம்ம பரலோகத்தில் போகும்போது எதையுமே நிச்சய முடியாது, கொண்டு போக முடியாது. உலகத்தில் எந்த நேரத்தில் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிறதும் தெரியாது. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நினைச்சோன்னா ஒருவருக்கு அன்பாக இருங்கள் என்று உன்னிடத்துலையும் அன்பு போல பிறனிடத்துலையும் நினைச்ச அன்பு கூறுண்டு வெத்த சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்களில் பாருங்கள், சொந்த அண்ணன் தம்பிகளுக்குல ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவங்க தான். ஆனாலும் கூட ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது குடும்பமே பிரிந்து விடுகிறது. என் இடத்துல எப்படி நீ எப்படி வெள்ளை அடிக்கலாம், என் இடத்துல நீ எப்படி வீட்டை கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண சின்ன சின்ன காரியங்களுக்காக கடைசியில் மந்திராதியை நோக்கி பார்த்து இன்றைக்கி என்கிட்ட அவன் சண்டை போட்டான், இவனை உயிரோடு விடாதீங்க, இவன் குடும்பமே அழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இன்றைக்கி செய்கிறாங்க. இதெல்லாம் உலகத்தில் நினைக்கும் போது, உலகத்தில் வரும்போது ஒன்றும் கொண்டாடல, போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறது போல. இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் ஒரு மனுஷனுடைய மரணம் வருங்க தெரியாது, அவனுடைய வருகை எப்போ வருங்க தெரியாது. ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்களை பார்க்குறோம். நானும் ஒரு கிராமத்துலேருந்து வளர்ந்து வந்ததுனால அநேக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கடந்து வந்தனால தெரியும். ஒரு சாதாரண காரியத்துக்காக அது வரைக்கும் சித்தப்பமார் பெரியப்பமாரெலாம் நான் இருக்கேன் அப்படி இப்படிமாங்க, அண்ணன் தம்பிலாம் நான் இருக்கேன் அடிமாங்க. ஆனால் ஒரு சாதாரண சொத்து பிரச்சனைன்னு வரும்பொழுது பாருங்கள் என்ன பண்ணுவாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. கடைசியில் மந்திராதியை நோக்கி பார்த்து இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எப்போ பண்ண அதை பண்ணுன்னு சொல்லி நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து வந்தேன். என்னுடைய தகப்பனார் இறந்தாங்க சொல்லி சூன்யத்தினால. என்னுடைய உடம்பு இருந்த சகோதரியுடைய கணவர், இப்படியாக குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான தரித்திரங்கள், சாபங்கள், போராட்டங்கள் செய்வன மேலே செய்வன. அடுத்தடுத்து எந்த மந்திராதியை நோக்கி பார்த்து போனாலும் சரி, பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விரதமாக செய்வனை வச்சுருக்கு அப்படின்னு மட்டும் கரெக்டாக சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு விடுதலை என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டால், பரிகாரம் இருக்குது, அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பணத்தை மட்டும் வாங்கிடுவாங்க. ஆனால் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், உங்கள் குடும்பமே ஓன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாமே சொல்லிடுவாங்க, நடந்து முடிஞ்சதெல்லாம் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஆனால் நடக்க போகிறது அவங்களால நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. பணத்தை வாங்கிட்டு கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க, எங்களுக்கு பிரச்சனைகள் அதுக்கு மேலே அதிகமாக தான் வருமே தவிர, ஒருத்தட்டியாக பணத்தை வாங்கி 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 கடைசியில் கடன் பிரச்சனை தான் அதிகமாகும் தவிர. ஆனால் அப்படிப்பட்ட மாந்திரிகத்திலிருந்தும் பிசாசின் போராட்டத்தில்
போகிறதுலேருந்து விடுதலையாக்க எந்த ஒரு மந்திரவாதினாலும் முடியலை. குடும்பத்தில் அந்த அளவுக்கு வீட்டோடு குடும்பத்தோடு அழியணுங்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான போராட்டமாக இருந்த நிலையும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் தகப்பனாக இருக்குன்னு சொல்லி ஜெபித்த பொழுது, அப்படி பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொண்ட பிறகு தான் குடும்பத்துக்கு விரதமான எல்லா ஆயுதங்களும் என்ன செய்து நிர்மூலமாக்கப்பட்டது. அதுக்கு முன்பதாக எத்தனையோ விதமான பாடுகள், மரணங்கள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் சகித்தேன். ஒரு நிமிஷத்தில் பாருங்கள், குடும்பத்தை அழிக்கிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணிட்டு போயிருந்தாங்க. பிசாசுடைய வேலை என்ன? திருடவும் கொல்லவும் அழிக்க வரேன் ஒரு ஒன்றுக்கு என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என்ன செய்யறான், தன் ஜீவனையே கொடுக்குறான்னு சொன்னது போல் நம்மளை பரிபூர்ணமாக வாழ வைப்பதற்காக, எல்லாதமான நன்மையால் நிரப்பதற்காக, எல்லாதமான ஆசீர்வாதத்தை நிரப்பதற்காக தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல நமக்கு இறங்குற ஒரு தகப்பன் உண்டு. அவர் தான் ஆண்டவர் ரட்சகமாக இயேசு கிறிஸ்து. ஆனாலும் பிசாசின் போராட்டம் மேலும் 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 அழுது தான் முடிஞ்சது தவிர எந்த ஒரு தெய்வத்தாலும் விடுதலை கிடைக்கவில்லை, எந்த ஒரு மந்திரத்தினாலும் விடுதலை கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் எல்லாதமான மந்திர தந்திரங்களிலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும், மன அழுத்தத்திலிருந்தும், தற்கொலையிலிருந்தும் கத்தர் எல்லாத்திலும் ஒரு விடுதலை கத்தர் கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கும் இயேசுவை தவிர வேறு எந்த ஒரு மந்திரத்தினாலும் எந்த ஒரு விடுதலையை நிச்சய முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கவே முடியாது. திருடவும் கொல்லவும் அழிக்க தான் வரணும் என்று வேறு ஒன்றுக்கும் வரமாட்டேனா. மனுஷங்க மூலமாக தான் உள்ளத்தில் ஏவி உனக்கு விரதமாக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேக காரியங்களை உங்களுக்கு விரதமாக பண்ணி கொண்டிருக்கலாம். கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு விரதமாக பொய் கேஸை போட்டிருக்கலாம். அநேகர் உன்னை எப்படியாவது உள்ள தழுங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு விரதமாக அநேக காரியங்களை பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் நினைச்சாது வாய்க்காதே. இன்னைக்கு மலையை போல பிரச்சனையாக இருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சிறுமை, ஏன் எனக்கு மாத்திரம் எல்லாரும் எழுப்பி நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். பாருங்கள், உனக்கு விரதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் நினைச்சாது வாய்க்காதே போமட்டு கத்த சொல்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாருங்கள், எப்படியாவது அக்னி ஜுவாலையில் போடணும். இவங்க ஆண்டவரே ஆராதிக்கிறாங்க, பொச்சிலையை வணங்க மாட்டேங்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு விரதமாக அநேகர் கூடி கூடி பேசுகிறாங்க. இவனுக்கு எப்படியாவது இவங்களை உள்ள தள்ளணும், இவங்களை எப்படியாவது கொன்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவரை ஆராதிக்க நிமித்தமாக அநேக பாடுகள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது. இன்றைக்கி நீங்களும் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பாடுகளாக இருக்கலாம், இயேசுவை ஆராதிப்பு நிமித்தமாக பாடுகளாக இருக்கலாம். ஏன் ஆண்டவர் ஓடிக்கிட்டு இருக்காங்க, சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு விரதமாக குடும்பத்தில் உள்ளவங்களை எழுப்பி நிற்கலாம். இவன் எப்படியாவது ஆண்டுகளை நெருங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு விரதமாக அநேக காரியங்களை செய்யலாம். நாங்கள் பாருங்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்னி ஜுவாலையில் போட போகிறாங்க. சூளையை முன்பை விட 7 மடங்கு அதிகமாக்குறாங்க. அவனை கொல்லணுங்கிறதுக்காக பிசாசு பாருங்கள் மனிதர் மூலமாக எழுப்பி நிற்கிறான். ஆனால் என்ன நடந்தது பாருங்கள், கொண்டு போய் போட போனவங்க என்ன செஞ்சாங்க, மரித்து போயிட்டாங்க. இவருடைய முடி கூட என்ன செய்யலாம், கருகவில்லை. எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க. 3 பேரை தான் நம்ம உலகத்துக்கு போட்டோம். ஆனால் 4ஆவது ஒரு ஆள் உலாவி கொண்டிருக்கிறாரு, அது யார் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அவரை வெளியில் எடுக்கிறாங்க. பாருங்கள், ஒரு சேதம் இல்லாதபடி, ஒரு முடி கூட கருகாதபடிக்கு கத்தர் அவர்களை பாதுகாத்தார். அதே போல் இன்னைக்கு நீங்களும் அக்னி நடக்கலாம், ஆறுகளை போல சோதனைகள் வழியாக நடக்கலாம். ஆனால் உங்களை பாதுகாக்கிற தேவன், உங்களை ஜீவனுள்ள ஒரு தேவன் உங்கள் கூடவே இருக்கிறார். சில வேலைகளில் பாருங்கள், பயத்தை பிசாசு கொண்டாராம். ஏதாவது சில வேலை கால் வலி வரும், கை வலி வரும், உடம்பு பலவீனம் ஆயிரும். அது நம்ம சரீரத்தில் சில நேரத்தில் பலவீனங்கள் நினச்சி எல்லாத்துக்கும் வரதான் செய்யுது. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். டெய்லி தூங்கக்கூடிய டைம் எல்லாமே நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக பண்ணும்போது நமக்கு அந்த அசதி இருக்காது. சில வேலையில் வேலைப்பல் நிமித்தமாக கூட சில வேலையில் நம்மளோட என்ன ஆயிரும், சோறு உண்டாயிரும். சரியாக சாப்பிடாதனால கூட என்ன ஆயிரும், சில நேரத்தில் பலவீனங்கள் வந்துடும். அந்த நேரத்தில் நம்மளே அறியாமல் சில காரியங்கள் குறித்து யோசிப்போம். ஏன் எனக்கு திடீர்னு இப்படிப்பட்ட பலவீனம் வந்துட்டு, ஒருவேளை யாரும் எனக்கு விரதமாக எதுவும் பண்ணிட்டாங்களோ, நான் ஒருவேளை ஏதாவது போயிட்டு இருக்கும்போது எதையாவது தாண்டிருப்பணும், எனக்கு ஏதாவது செய்வனை வச்ச அந்த பூசணிக்காவோ எலுமிச்சம்பழத்தையோ இல்லை எதையாவது தாண்டிருப்பணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்ன ஆகுது, ஒரு பயம் வந்துடுது. அந்த பயமே கடைசியில் என்ன ஆயிடுது, பிசாசு உள்ளே வந்து அப்போ அந்த இவனை வச்சிருக்கிறான் நமக்கு விரதமாக, ஐயோ பக்கத்தில் இருக்கிறனா தான் இருக்குமோ, அவன் என் கூட சண்டை போட்டவர்கள் அவனை தான் வச்சிருக்குமோ, அவன் ரொம்ப பெரிய ஆளாச்சே, அவன் ஒரு மந்திரவாதி ஆச்சே, ஐயோ அவன் இப்படிப்பட்ட ஆளாச்சே அப்படிப்பட்ட ஆளாச்சே, அப்போ அவன் தான் எனக்கு விரதமாக ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேக கலக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம், பயத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபுக்கு விரதமான மந்திரவாதம் கிடையாது, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதலும் கிடையாது. ஒரே ஒரு அறிக்கையிடணும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறப்பா, எனக்கு விரதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போ. இன்றைக்கி உங்களுக்கு விரதமாக, திருமணத்துக்கு விரதமாக, தொழிலுக்கு விரதமாக அநேகர் எழுமி நிற்கலாம். அந்த தொழிலே செய்ய விடக்கூடாது, இந்த வீட்டை வாங்க விடக்கூடாது, இந்த இடத்த வாங்க விடக்கூடாதுன்னு சொல்லி அநேகர் உங்களுக்கு விரதமாக எழுமி நிற்கலாம். உங்களுக்கு விரதமாக எத்தனை பேர் வந்தாலும் அந்த ஆயுதங்கள் எல்லாம் நினைச்சாது வாய்க்காதே போகும்போது கத்த சொல்கிறார். ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன குடிசை கடை, டீ கடை, நல்ல வியாபாரம் நடக்கானா.
அவங்க பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடியவங்க. காலையில் எழுந்திரிச்சி அந்த ஹோட்டலில் திறக்க போகிறாங்க. பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் குங்குமமும் அந்த கடையை சுற்றி கிடக்குது பக்கத்தில். உடனே அவங்க அதை திறக்கவே இல்லை. ஐயோ எனக்கு விரதமாக யாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ மந்திராதம் பண்ணிட்டானே, எவனோ செய்வனை வச்சுட்டானே, என் கடை ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பயந்து அவங்க கத்துறாங்க. இத்தனைக்கும் ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போகக்கூடியவங்க. உடனே அவங்க கத்துறதை பார்த்தோன்னா பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னென்னு ஓடி வராங்க. காலையில் டீ குடிக்கிறவங்களும் கடந்து வராங்க. என்னங்க கடை திறக்காமல் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு எலுமிச்சம்பழமும் குங்குமமும் சுற்றி கிடக்குது. அதை பார்த்த உடனே அவங்க பயங்கரமாக சத்தம் போடுறாங்க, ஐயோ எனக்கு ஏனோ வச்சுட்டானே அப்படின்ட்டு. உடனே சுற்றிலும் இருக்கிற அந்த கிராமத்தில் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. யாருமே அந்த எலுமிச்சம்பழத்தை எடுக்கலை, அந்த கடையை திறக்கவும் செய்யலை. காரணம் என்ன, நமக்கு எதுப்பா வம்பு, நம்மளே டீ குடிக்க வந்தோமா, டீ குடித்தோமா, பேப்பர் படித்தோமா, போயிட்டே இருக்கணும். இவ கடையை திறக்கா இல்லைன்னா திறக்காமல் போகிறாங்க. நம்ம போய் அதில் கை வச்சுக்கிட்டு நமக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது, பேசாமல் வாங்க வீட்டை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அதில் கூட்டியிருந்து எல்லாமே கிறிஸ்தவங்க தான். எல்லாருமே நினைச்சிட்டாங்க, பயந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் பயந்து போய் நிற்குது. அப்புறம் ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஊழியக்காரர் வந்து அப்புறம் ஜெபம் பண்ணி அதை கம்பை வச்சு நினைச்சிட்டாங்க, அதை எலுமிச்சம்பழத்தை எடுத்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா அதை என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, ஐயா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன், அன்றைக்கி உங்கள் ஞாபகம் எனக்கு வராமல் போயிட்டு, இல்லை உங்களை நான் கூப்பிட்டுருப்பேன் ஜெபம் பண்ண அப்படின்னாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ஏங்க நீங்கள் ஆணுடைய பிள்ளைங்க, ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போகிறீங்க, அபிஷேகம் பட்டுவங்க, உங்களுக்கு விராம என்ன ஆச்சா என்னங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைங்க, ஐயோ நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க, நான் அதை தாண்டினோம்னா எனக்கு என்ன ஆயிரும், கால் வழங்காமல் போயிடக்கூடாது, நான் பாட்டில் கடையை திறந்துட்டு கை வழங்காமல் போயிடக்கூடாது பிரதர், அதனால தான் நான் ஊழியக்காரங்களை கூட்டி இது பண்ண அப்படின்னாங்க. பிரியமண்டலே, ஒரு 5 ரூபா எலுமிச்சம்பழத்துக்கும் 50 பைசா குங்குமாறு சிந்தி கிடந்திருக்கு. அதுக்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பயம் பார்த்தீங்களா, ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் கூட வீட்டில் திடீர்னு ஏதாவது நடக்கலாம், பக்கத்தில் ஏதாவது சுற்றி கிடக்கலாம். அதுக்காக பயந்து போகாதீங்க. யாரும் எனக்கு விரதமாக ஏதோ பண்ணிட்டாங்களோ, ஐயோ இப்படி இருக்குது, வீட்டுக்குள்ளே திடீர்னு இப்படி கிடக்குது, என் துணிமணியெல்லாம் காணாமல் போயிட்டு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டாம். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலி இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் 1000 பேர் வரட்டும், வலதுபுறத்தில் 10000 பேர் வரட்டும், எத்தனை குட்டி பிசாசு வரட்டும், பெரிய பெரிய பிசாசு வரட்டும், உங்களோடு இருக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். உலகத்தில் இருப்பதை காட்டில் உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். அவங்க என்னென்ன செஞ்சாலும் அதுக்கு உங்களுக்கு வரமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் நினைச்சாது வாய்க்காதே போ. ஆனால் நம்ம என்ன செய்யப்படுறது, பயப்படக்கூடாது. பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறாரு. அதைத்தான் நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என்னன்னாலும் நீ பண்ணிப்பாரு, எனக்கு ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தைரியமாக இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் பார்த்திங்கன்னா ஒரு தடவை அவருக்கு விரதமாக முட்டையை செய்வனை பண்ணி எறிவாங்களாம், ஊழியமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜன்னல் லோடி. அவர் டெய்லி எடுத்த உடனே ஸ்தோத்திர ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி முட்டையை தந்திருக்கிறேன்னு சொல்லி அதை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு வரான். அந்த கீழே கிடக்கிறத வச்சு அவர் பார்த்திங்கன்னா ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு வரான். இன்னொரு ஊழியக்காரர் அப்படி தான் எலுமிச்சம்பழத்தை டெய்லி எறிவாங்களாம் மந்திரவாதம் பண்ணி. அவர் பார்த்தாரா, ஆண்டவரே எனக்கு இந்த வெயில் காலத்தில் ஜூஸ் போட்டு குடிக்க நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை தந்திருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்தோத்திரமே நினைச்சுவாங்களாம், சாப்பிடுவாங்களாம். பிரியமனலை, உலகத்தில் இருப்பனை காட்டில் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். எனவே உங்களுக்கு விரதமாக என்ன வேணாலும் பண்ணட்டும், உங்களுக்கு விரதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்கதேப்பட்டு கத்த சொல்கிறார். உங்களுடைய திருமண காரியங்களை வாய்க்கு பண்ண போகிறார். அதே போல் உங்களுடைய தொழில் செழிப்பு எல்லாத்தையும் கத்துறவங்களை தந்து அருமை அற்புதமாக நடத்த போகிறார். படிப்புக்கு விரதமான தடையை மாற்றப் போகிறார். வேலைக்கு விரதமான தடையை கத்திர மாற்றப் போகிறார். எந்த காரியங்களும் உங்களுக்கு விரதமாக செய்கிறாங்களோ அது என்னச்சாவது வாய்க்காது போவோம் என்று கத்த சொல்கிறார். பிரியமலை, ஒரு சில தலைகளை தாத்து நான் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளும் கூட நீர் கொடுத்து அந்த வாக்கிற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாட்களில் அதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட அநேக பயத்தோடு கலக்கத்தோடு எனக்கு விரதமாக ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால தான் குழந்தை பாக்கி எனக்கு கிடைக்கல, அதனால தான் அந்த தொழில் காரியங்கள் எல்லாம் கைவிடி வரல, அதனால தான் அந்த வீட்டை கட்ட முடியாமல் பாதியில் நிற்குது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து கலக்கத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கலாமாப்பா. இன்னைக்கு ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரோட வாழ்க்கையில் இருக்கிற அந்தகார இருள் கிரைகள் எல்லாம் வெளியேறுவதாக. யாக்கு விரதமான மந்திரம் இல்லை, இஸ்ரேலுக்கு எதிரான குருசலும் இல்லை என்ற வார்த்தைப்படி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா பொல்லாத அசுத்தான கிரைகளும் வெளியேறுவதாக. மந்திரங்கள் எல்லாம் நிர்மலமாக்கப்படுவதாக. ஆண்டவர் அவர்களே ரட்சிக்கப்படணும். எந்த மந்திரவாதிகளை உங்களுக்கு விரதமாக எழுப்பி நிற்கிறாங்களோ அவங்களும் மனம் திரும்பணும்ப்பா. இயேசுவை தவிர ஒரு தெய்வம் இல்லை, பரலோகத்துக்கு போவதற்கு அவரை தவிர ஒரு தெய்வம் இல்லை என்பதை அவர்களும் கண்டுகொள்ளத்தக்கதாக. ஆண்டவர் யார் அதை போல இவங்க விரதமாக செய்கிறாங்களோ எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அவங்களும் மனம் திரும்பணும் அப்பா. உங்களுடைய கல்வார் என்பது எல்லா ஜனங்களும் கண்டுகொள்ளத்தக்கதாக இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.